கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் நான் சார்ந்திருக்கிறதான சென்னை சபையின் வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சகோதர மத்தியில நான் பேசுறேன். இப்போ அது கூட தேவன் கூட இந்த ஒரு நாளை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு நாம் பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் பாடத்துக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறதான தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்தின் தரிசனம், அதாவது விஷன் ஆஃப் த கிங்டம். ஸோ இப்ப இந்த ஒரு தலைப்பை நமக்கு கேட்கும் போதே நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் மைண்ட்ல வரணும் போது, சம்திங் ஏதோ ஒரு விஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப நம்ம பொதுவாவே விஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ஏதோ சம்திங் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த தேவன் என்ன பண்ணுவாருன்னா முன்கூட்டியே வந்து ஒரு சில தேவ மனிதர்களுக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா வெளிப்படுத்தி இருப்பார். அந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல ரொம்ப நாட்கள் இல்ல ரொம்ப வருடங்களுக்கு பின்னாடி கூட என்ன பண்ணலாம்னா அந்த விஷயம் வந்து என்ன பண்ணலாம், நிறைவேறலாம். சோ அதே போலதான் நம்மளும் வந்து என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு ஒரு விஷன் பார்க்க போறோம். சோ இப்ப இந்த ஒரு விஷனை தேவன் யாருக்கு காட்டினாரு, சோ இப்போ அதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நமக்கு ஜென்ரலாவே தெரியும் ஒரு தரிசனம் என்றால் என்ன அப்படின்னும் போது ஒரு நடக்க போற விஷயம் அப்படின்னு சொன்னோம். அதே போல அந்த தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷன் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் அது தெரியாது. தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா பர்டிகுலரா ஒருத்தருக்கு மாத்திரம் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த விஷயம் தெரிகிற மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா தேவன் டிசைன் பண்ணிருப்பாரு. சோ அப்ப அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காட்சி அளிப்பார் இல்லைங்களா. சோ அந்த ஒரு காட்சி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சது. அங்க சுற்றி இருந்த மற்றவர்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணலன்னா அங்க தெரியல. சோ அதே போல நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்கலாம். சோ இப்போ எத்தனை பேருக்கு தேவன் இது வரைக்கும் விஷன்ஸ் கொடுத்திருக்காருன்னு பார்க்கும்போது அநேகருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தெரியும், அநேகர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா விஷன்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்திருக்கிறாரு, நெக்ஸ்ட் ஸ்தேவான் பார்த்திருக்காரு. சோ அப்ப அவர் அந்த நியாய சபையில நிற்கும் போது வானம் நான் திறந்திருக்கிறத நான் பார்க்கிறேன், மனுஷகுமாரன் வந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷன் பார்த்திருப்பாரு. அடுத்து வந்து ஏசாயா பார்த்திருப்பாரு, சகரியா பார்த்திருப்பாரு, அப்புறம் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்திருப்பாரு, 7 நட்சத்திரங்கள், அந்த குத்து விளக்கு. சோ அப்ப அந்த வெளிப்படுத்தினல் காரியங்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். அது எல்லாமே ஒரு விஷனா வந்து என்ன பண்ணிருந்தாருன்னா தேவன் அவர்களுக்கு காட்டியிருந்தார். சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷன் இதுல ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார்த்த விஷயங்கள் எதுவுமே நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. பர்டிகுலரா இந்த ஒரு விஷயம் யாருக்கு காட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 பேருக்கு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் இந்த ஒரு விஷனை காட்டியிருக்கிறார். சோ இப்ப யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நெருங்கிய சீஷர்களா இருந்தாங்க இல்லைங்களா, பேதுரு, யோவான், யாக்கோபு. சோ இப்ப இந்த 3 பேருக்கு தான் என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் இந்த ஒரு விஷனை காட்டியிருக்காரு. சோ இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப இதை குறித்து தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லைங்களா. சோ அப்போ அந்த ஒரு விஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ அநேகர் வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க அது என்ன விஷயம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலையில போய் ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் மாறுவார் இல்லைங்களா. சோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ அது யாருக்கு காட்டினார் போது இந்த 3 ஸ்ரீஷர்களுக்கு மாத்திரம் காட்டினார். சோ இப்ப ஏன் அவர்கள் 3 பேருக்கு மாத்திரம் காட்டினார் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அந்த விஷன் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரு ரீசன் தேவன் அவங்களுக்கு வச்சிருக்காரு, எந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு விஷனை வந்து அங்க அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்றத என்ன பண்ணலாம்னா அதோட பேக்ரவுண்ட பார்த்துட்டு நம்ம அந்த விஷனுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். சோ இப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 16:13 வசனம். தேங்க்யூ பிரதர். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். இப்ப இந்த ஒரு காரியம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு காரியம் தான் இல்லைங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் கிட்ட என்ன கேட்பாருன்னா, ஜனங்கள் வந்து மனுஷகுமாரனாகிய என்னை யார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சீஷர்கள் கிட்ட கேட்கும் போது நமக்கு நல்லா தெரியும், சீஷர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுவாங்க. சோ இப்போ அவங்க என்னென்ன சொன்னாங்கன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா. சோ இப்போ வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 16:13-16. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 16 வசனங்கள் முடிய. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது
தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த வசனம் நமக்கு வாசிக்கும் போதே ஒரு சில டவுட்ஸ் இதுல நமக்கு வரும். சோ அதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப இங்க சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, அவங்க ஜனங்க உங்களை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, வேறு சிலர் எரேமியான்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்ட்டு ஒரு பல தரப்பட்ட ஆன்சர்ஸ் என்ன பண்ணுவதுன்னா அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வருது. சோ அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட என்ன கேட்கிறாருன்னு பார்க்கும்போது, ஓகே, மத்தவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும்பா, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு எப்பவுமே தெரியும், பேதுரு எல்லாத்துலயும் எப்படி இருப்பாரு, ஃபர்ஸ்டா இருப்பாரு. அதாவது முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணுவாரு, ஆன்சர் பண்ணுவார் இல்லைங்களா. சோ அதே போல இங்க பேதுரு என்ன பண்றாருன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றாரு. சோ இந்த ஒரு ஆன்சர் கரெக்டா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லிடுவாரு, நீ ரொம்ப சரியா சொன்ன, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு என்ன பண்ணலப்பா வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவன் தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அங்க பேதுருக்கு ஒரு சர்டிபிகேட்டும் என்ன பண்ணுவாருன்னா அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பார். சோ இப்ப இந்த விஷயம் நம்ம நல்லா தெரியும். சோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஏன் அவங்க யோவான் ஸ்நானகன் சொன்னாங்க, ஏன் எலியான்னு சொன்னாங்க, ஏன் எரேமியா? சோ இப்போ ஏதோ ஒரு கெஸ்ட்ல அந்த ஜனங்கள் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கெஸ்ட்ல எல்லாம் என்ன பண்ணல, சொல்லல. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க. சோ அதெல்லாம் படிக்கும் போது அதை வச்சு அவங்க கம்பேர் பண்றாங்க, இவர் பண்றதெல்லாம் எலியா மாதிரி இருக்கு, எரேமியா மாதிரி இருக்கு அப்படின்னு தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க. சோ இப்ப இந்த ஒருத்தருக்கும் ஏன் அவங்க யோவான் ஸ்நானகன் சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் யார சொல்றாங்கன்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. சோ இப்ப யோவான் ஸ்நானகன் நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஒரு 6 months என்ன பண்ணிருப்பாருன்னா கொஞ்சம் அவரு பெரியவரா இருந்திருப்பாரு. சோ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அதே காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் யாருன்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன். சோ இப்ப இப்படி இருக்கும்போது அந்த ஜனங்கள் ஏன் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லணும்? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பேருமே சேம் ஏஜ். ஸ்கிரீன் தெரியுதுங்களா சிஸ்டர், கேக்குதுங்களா? பிரதர் கேக்குதுங்க, ஸ்கிரீனும் தெரியுதுங்க பிரதர். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. யோவான் ஸ்நானகனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரே டைம் பீரியட்ல தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஜனங்கள் ஏன் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, அந்த டைம்ல, அதாவது இந்த கொஸ்டின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கும் போது அங்க என்ன இருக்கிறாருன்னா, யோவான் ஸ்நானகன் மரித்து போயிட்டு இருக்கிறாரு. சோ அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, யோவான் ஸ்நானகன் மரித்த பிற்பாடு அவருடைய ஆவி இவருக்குள்ள செயல்படுது அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இவர் யோவான் ஸ்நானகனோட ஆவி உடையவர் அப்படின்ற ஒரு மைண்ட்ல என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அடுத்து எலியா. இப்ப எலியாவை அவங்க ஏன் எலியான்னு சொல்றாங்கன்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். மல்கியா 4:5. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இந்த ஒரு வசனம் யாரை குறித்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். இது பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனை குறித்ததான ஒரு வசனம் இல்லைங்களா. ஆனா அந்த டைம்ல இருந்த ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானகன் தான் அந்த எலியா தீர்க்கதரிசின்ற ஒரு ஐடியா இருந்திருக்குமான்னு தெரியாது. சோ அதே போல அவங்க யோவான் ஸ்நானகனே எலியான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவர் எலியாவா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இவர் எலியாவா இருக்கலாம் அப்படின்ட்டு ஜனங்க சொல்றாங்க. சோ இப்போ அடுத்து மூணாவதா யார சொல்றாங்கன்னு பார்க்கும்போது எரேமியா. சோ இப்ப ஏன் எரேமியாவை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவர் ஒரு ப்ராஃபட், அதாவது தீர்க்கதரிசியா இவர் இருந்தார் இல்லைங்களா. சோ இப்போ எரேமியாவோட காரியங்கள் எல்லாம் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா படிச்சிருப்பாங்க. சோ இப்போ இவரோட டாக்டரின், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுற டாக்டரினும் முற்காலத்துல எரேமியா பேசின டாக்டரினும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சேமா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால சோ அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எரேமியாவின் ஆவியை உடையவரா கூட இவர் என்ன பண்ணலாம், இருக்கலாம். சோ இவர் ஒரு எரேமியாவா கூட இருக்கலாம் அப்படின்றதுனால அங்க எரேமியாவையும் சொல்றாங்க. சோ இப்ப இதற்கும் நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 1:10. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்னொரு தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார்.
சோ இப்ப அங்க எரேமியாவோட டாக்டரின்ஸ் எப்படி, அவர் பேசின விதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க பேசுறாரு இல்லைங்களா. சோ இப்ப இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன், அதை எழுப்புவேன்றாருங்களா. சோ இப்ப இதே போலதான் அங்க எரேமியாவும் பேசியிருக்கிறார். அதனால அவங்க அப்படி என்ன பண்றாங்கன்னா, அவங்க எரேமியாவை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எரேமியாவும் என்ன பேசியிருப்பாருன்னா, ஒரு புது உடன்படிக்கையை பத்தி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இங்க பேசியிருக்கிறார். சோ இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்து என்ன பண்ணுவார்னா உடன்படிக்கை பத்தி பேசுவார். நான் வந்து இஸ்ரேல் ஜனங்க கூட உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றதுனால, இப்ப அந்த ஜனங்கள் வந்து இவர் எரேமியாவை கூட இருக்கலாம் அப்படின்ற வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க அனுமானிக்கிறாங்க. சோ இப்ப அடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்களா. சோ இப்ப அதுவும் கரெக்டான்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு வகையில வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கரெக்டா தான் இருக்கு. சோ இப்ப ஏன் அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியா அப்படின்னு நம்ம கேட்கும் போது, ஆமா, சோ இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தீர்க்கதரிசி தான். எப்படி பார்க்குது நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரேல் ஜனங்களோட அவங்க ஃபியூச்சர்ல என்னவா இருக்க போறாங்க, எப்படி சிதறடிக்க போறாங்கன்ற விஷயத்தையே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. எருசலேமே எருசலேமே, நான் வந்து என்ன பண்ணிருந்தேன், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் எத்தனையோ டைம் நான் வந்து என்ன பண்ணேன், உங்களை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன். ஆனா உங்களுக்கு என்ன பண்ணல, மனதில்லாமல் போயிட்டு, அதனால உங்கள் வீடு உங்களுக்கு என்ன பண்ணப்படும், பாழாக்கி விடப்படும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு. சோ அது எப்போ அங்க நிறைவேறுச்சுன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும், கிபி 70 அந்த தீர்க்கு ராயன் வந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா அது வந்து அங்க நிறைவேறுச்சுன்னு பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது அந்த ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் ஒருவரும் சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா சரியான விஷயம்தான். ஆனா அது எல்லாத்த விட எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பேதுரு சொன்னக்கூடிய இந்த ஒரு காரியம்தான். அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 16:16. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். தெரியல. ஓகே, பைபிள்ல வாசிங்க 16 வாசித்துங்க பிரதர். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஓகே, நானே வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 16:16ல வந்து ஓகே. இப்போ உங்க பேதுரு என்ன சொன்னாருன்னு பார்க்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து என்ன ஒரு ஆன்சர்ன்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா ஒரு கரெக்டான ஆன்சர். சோ இப்போ ஒருவேளை நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல நாம அங்க கூட இருந்தாலும் நம்மளும் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இதே ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நம்ம சொல்லியிருப்போம். சோ இப்போ இதற்கு அடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம் பாருங்க. சோ இப்போ அந்த டைம்ல சீஷர்களோட மைண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களுக்கு வந்திருக்காரு, அதாவது ஒரு மெசியாவா அங்க வந்திருக்கிறார். சோ இப்ப இவர் வந்து அந்த ஜனங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது சீஷர்கள் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவர் வந்து ஒரு ராஜாவா வந்து என்ன பண்ணுவாரு, ஆளுகை செய்வார் அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்க எதிர்பார்த்தாங்க. ஒருவேளை நாமளும் அங்க இருந்திருந்தோம்னா நம்மளும் என்ன பண்ணிருப்போம்னா இதேதான் எதிர்பார்த்திருப்போம். என்ன இவரு ராஜாவா வந்திருக்கிறார், ஆனா இவர் என்ன பண்ணல, இன்னும் தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு என்ன பண்ணிருப்போம்னா நாமளும் அங்க எதிர்பார்த்திருப்போம். சோ அடுத்து வேற ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது, அந்த ரோமன்ஸ் அவங்களோட அடிமைத்தனத்திலிருந்து எப்போ நமக்கு ஒரு விடுதலை வந்து இவரு வாங்கி தருவார். சோ இப்ப ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ரோமன்ஸோட கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. சோ இப்ப அதுல இருந்து நமக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜனங்களும் சரி சீஷர்களும் சரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருந்தாங்க. சோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் செய்த காரியங்கள் இது மாதிரி இருந்துச்சா, அவர் ராஜா மாதிரி அங்க வந்து ஒரு ஆளுகை பண்ணாரான்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே பண்ணல. அவர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மனுஷனை தான் அங்க என்ன பண்ணிருந்தாருன்னா வாழ்ந்திருந்தார். அதே போல அந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை என்ன பண்ணலன்னா ரோமன்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவர் ஒரு ப்ரொட்டஸ்டோ எந்த ஒரு விஷயமும் என்ன பண்ணலன்னா அங்க அவரு செய்யல. சோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சீஷர்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு சில டவுட்ஸ் வருது. உண்மையிலேயே இவர் மெசியா தானா, இவர் மேசியா தானா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வருது. சோ இப்ப இந்த மாதிரி யாருக்காச்சும் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பாருங்க,
வாசிக்கலாம் பாருங்க. யோவான் ஸ்நானகனுக்கு இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கு. மத்தேயு 11:2-3. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். பிரதர் கேக்குதுங்களா இப்போ? கேக்குது. ஓகே பிரதர். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இங்க பாருங்க, யோவான் ஸ்நானகன், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவரே இவர்தான். ஆனா இவரே என்ன கேட்கிறாருன்னா, வருகிறவர் நீர்தானா, அதாவது மேசியா நீங்க தானா, இல்ல வேற யாராச்சும் வர்றதுக்கு நாங்க காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப இங்க யோவான் ஸ்நானகன் இந்த ஒரு சந்தேகம் என்ன பண்ணிருக்குன்னா அங்க வந்திருக்கு. ஏன்னா இவர் அங்க ராஜாவா என்ன பண்ணலன்னா தன்னுடைய ஆளுகையை ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் ரோமன்ஸ் கிட்ட இருந்தும் என்ன பண்ணலன்னா ஒரு விடுதலை இவரு வாங்கி கொடுக்கல. சோ அதனால அவருக்கு என்ன வருதுன்னா அங்க ஒரு டவுட்ஸ் வருது. சோ இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாரு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் தான் மெசியா. சோ அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. சோ இப்ப அடுத்து இந்த காரியங்களை அந்த பேதுரு சொன்னதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு ரொம்ப பாராட்டுவார் இல்லைங்களா. சோ இப்ப கரெக்டா சொன்னேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரிக்க போற விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க சீஷர்கள் கிட்ட பேசுறாரு. சோ அங்க என்ன பேசுறாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 16:21-22. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். இப்ப இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் பேதுரு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாரு. அதற்கு அப்புறமா என்ன ஸ்டார்ட் பண்றாருன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் என்ன பண்ண போறேன், மரிக்க போறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. நான் பாடுபட்டு கொலையுண்டு என்ன பண்ண போறேன், மரிக்க போறேன், 3ஆம் நாள் எழுந்திருக்க போறேன் அப்படின்ற விஷயத்த அங்க சொல்லும் போது, அப்ப பேதுரு என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் இங்க யாரு பேசுறாருன்னு பார்க்கும்போது பேதுரு சொல்றாரு, தனியா கூட்டிட்டு போயிறாரு. ஆண்டவரே, இது என்ன பண்ணக்கூடாது, உமக்கு நேரிடக்கூடாது. அதாவது நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க இங்க மரிக்க கூடாது, இந்த விஷயம் எங்களை என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு நடக்க கூடாது அப்படின்னு என்ன பண்றாருன்னா தனியா கூட்டிட்டு போயிட்டு, அங்க வசனம் பாருங்க எப்படி இருக்குன்னா, கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போ கடிந்து கொள்றதுன்னு போது ஒரு கோபமா என்ன பண்ணிருக்காருன்னா, இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, நீங்க சாகக்கூடாது. இப்ப ஏன் அங்க பேதுரு அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் அவங்களோட மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இவர் ஒரு ராஜா, இவர் என்ன பண்ணுவாரு, நம்மள இந்த ரோமன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி இவரோட ஆளுகை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஒரு பதவியில நம்ம இருப்போம் அப்படின்ற மைண்ட்ல தான் எப்படி இருந்தாங்கன்னா சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா இவர் இங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்ண போறேன், சாக போறேன், பாடுபட போறேன் அப்படின்ற விஷயத்த கேட்ட உடனே அங்க பேதுரு என்ன ஆயிட்டாருன்னா அங்க டென்ஷன் ஆயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாருன்னா அங்க கடிந்து கொள்றார். சோ இப்ப அவர் கடிந்து கொள்றார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதுல என்ன ஒரு விஷயம் புரிந்துக்கலாம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பேதுரு கொஞ்சம் வயதுல மூத்தவரா இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப ஒரு உரிமை எடுத்து என்ன பண்றாருன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அங்க அவரை பேசுறாரு அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இதை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுங்களா, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு என்ன சொல்லுவாருன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. சோ இப்போ நீ என்ன பண்ற, எனக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கிற அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. சோ இப்போ உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி, இப்ப இங்க பேதுரு இயேசு கிறிஸ்துவ கடிந்து கொண்ட விஷயம் சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணலாம்னா, கரெக்ட் தானே பிரதர், இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாக போறேன்னு சொல்றாரு. ஆனா இங்க பேதுரு என்ன சொல்றாரு, நீங்க சாகக்கூடாது, நீங்க உயிரோட தான் இருக்கணும் அப்படின்றாரு. சோ இப்ப நம்ம ஒருவேளை சத்தியம் தெரியாதவங்க கிட்ட இதை நம்ம போய் கேட்டோம்னா, பேதுரு சொன்னது கரெக்ட் தான், ஆண்டவர் மேல அவருக்கு எவ்வளவு ஒரு அக்கறை இருக்கு பாத்தீங்களா, ஆண்டவர் மேல மற்ற சீஷர்களுக்கு இல்லாத ஒரு பாசம் பேதுருக்கு அங்க இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும் அங்க பேதுரு என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு என்ன பண்றாருன்னா அகைன்ஸ்டா என்ன பண்றாருன்னா அங்க பேசுறாரு. சோ இப்ப அதுதான் அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு, அங்க அவரை கடிந்து கொண்டு இருப்பார். அந்த ஒரு விஷயமா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பாக்குறோம். சோ இப்போ அப்பால போ சாத்தானேன்னு சொல்றாரு இல்லைங்களா. சோ இப்ப அந்த டைம்ல பேதுரு எப்படி ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா ஒரு தப்பா ரியாக்ட் பண்ணிட்டாரு. இது ஏன் அவர் ரியாக்ட் பண்ணாருன்றதுக்கும் நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா பேதுரு ஒரு குட் சர்டிபிகேட் வாங்கியிருந்தாரு, ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தாரு. சோ இப்ப அடுத்து நம்ம இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லும் போது இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணுவாரு, நம்மள நேசிப்பார் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருப்பாரு,
ரொம்ப உரிமையா பேசியிருப்பார். ஆனா அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா அங்க பேதுருவை வந்து கடிந்து கொண்டுட்டார் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு இதையும் வாசிச்சிடலாம் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை வாசிச்சிடலாம். மத்தேயு 16:23. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றான். சோ இப்ப இங்க பாருங்க, இப்போ பேதுரு வந்து தேவனுடைய திட்டத்துக்கு அகைன்ஸ்டா வந்து என்ன பண்ணிட்டாரு, யோசிச்சுட்டாரு. அதனால வந்து அங்க எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க கடிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தையும் பாக்குறோம். சோ இப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நாமளும் அநேக டைம் எப்படி ரியாக்ட் பண்ணிடுறோம்னா, பேதுரு அங்க ரியாக்ட் பண்ணாரு இல்லைங்களா, அதே போலதான் நாமளும் என்ன பண்ணிடுறோம்னா, எந்த ஒரு பிரதர்ஸோட விஷயத்திலும் சரி, சிஸ்டர்ஸ் விஷயத்திலும் சரி, ஒரு ஃபேமிலி, சபை, எக்லிஷா எல்லா காரியத்திலும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்னா, பேதுரு மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரியாக்ட் பண்ணிடுறோம். பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க. என்னென்ன பண்றோம்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம ஒரு பிரதர்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆலோசனை கேட்போம். சோ அந்த ஆலோசனை வந்து ஒரு பிரதர் வந்து நமக்கு என்ன பண்ணுவாருன்னா அட்வைஸ் பண்ணுவார் இல்லைங்களா. சோ அந்த பிரதர் கொடுக்குற அட்வைஸ் வந்து வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா அப்படின்றது நம்ம என்ன பண்றது இல்லைன்னா பாக்குறது இல்ல. சோ அங்க பேதுரு வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு அட்வைஸ் பண்ணாரு. நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க சாக கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா அது பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்கு முற்றிலும் வந்து ஒரு மாறான விஷயமா இருக்கு. அதே போலதான் இன்னைக்கு சகோதர சகோதரிகள் நமக்கு ஒருவேளை ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாங்களாம், அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா யோசிச்சு பார்க்கணும். சோ இங்க பேதுரு வந்து ஒரு விஷயத்த யோசிக்கவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதை ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, சோ இதுல ஏதாச்சும் தேவனுடைய திட்டம் இருக்குமா, அந்த மாதிரி எல்லாம் பேதுரு அங்க என்ன பண்ணலன்னா யோசிக்கல. மாறாக எப்படின்னா உடனே ஒரு ரியாக்ட் பண்ணிட்டாரு. டக்குன்னு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா உடனே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ரிப்ளை பண்ணிட்டாரு, இது உமக்கு நேரிடக்கூடாது. சோ இப்ப நம்மளும் இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம்னா ஒரு பிரதர்ஸோட விஷயத்திலயும் எதுலயுமே யோசிக்காம, அது வசனத்தின்படி இருக்குதான்றதெல்லாம் யோசிக்காம டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு ஸ்டெப் எடுத்துறோம். சோ அதை நம்ம என்ன பண்ணோம்னா அதை நம்ம திருத்திக்கணும். சோ எல்லாத்துலயுமே நம்ம ஒரு நிதானமா வந்து செயல்படக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். சோ அடுத்து சுயமாய் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு விஷயத்த நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. சோ இங்க பேதுரு பாருங்க, ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றார் அப்படின்ற விஷயத்த அங்க பேதுரு வந்து என்ன பண்ணிருக்கணும்னா நிதானிச்சு பார்த்திருக்கணும். சோ இப்போ ஏன்னா இது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சொல்லல, ஏன் இப்படி சொல்றார் அப்படின்றத சுயமாய் அங்க அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பேதுரு யோசிக்காம திங்க் பண்ணாமல என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அங்க ரிப்ளை பண்ணிடுறாரு. சோ இப்ப அடுத்து பாருங்க, இன்னொரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அங்க பேதுரு யாருன்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சீஷர்களில் ஒருத்தரா இருக்கிறாரு. சோ இப்ப அவர் மூலமாவே அங்க சாத்தான் வந்து என்ன பண்ணிருக்கிறான்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கிரியை செய்திருக்கிறான். சோ இப்ப பேதுருவை கொண்டே சாத்தான் அங்க கிரியை செய்யறான் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப நம்மலாம் இன்னைக்கு ஏமாத்துறோங்க. சோ இப்ப இன்னைக்கு நமக்கும் ஒரு சகோதரர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. பட் அந்த சகோதரர் மூலமா அது அந்த அட்வைஸ் சகோதரர் சொல்ற அட்வைஸா இல்ல சாத்தான் கொடுக்குற அட்வைஸான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். சோ அதை நம்ம நிதானிச்சு பகுத்து வந்து என்ன பண்ணணும்னா இது வசனத்துக்கு ஏற்றபடி இருக்குதா, அப்படி வசனத்தின்படி ஏற்றபடி இருந்தா நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒபே பண்ணலாம். சோ இப்போ அது எப்படி பிரதர் நம்ம புரிஞ்சுக்கிறது, இப்ப இந்த பிரதர் கொடுக்குற விஷயம் சத்தியத்தின்படி இருக்குது இல்ல சாத்தான் கொடுக்குற விஷயமா இருக்குதுன்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரதர் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருன்னா அந்த ஒரு அட்வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெருமையை கொண்டு வருதா. ஒருவேளை பிரதர் நீங்க சூப்பரா சப்ஜெக்ட் பேசுனீங்க, உங்க சப்ஜெக்ட் கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க பிரசன்டேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரை வந்து பேசும்போது அந்த பிரதருக்கு அது என்னவா ஆயிடும்னா ஒரு பெருமை, நம்ம ஒரு பெரிய ஸ்பீக்கரா மாறிட்டோம். சோ இப்போ நம்ம தான் ஒரு சபையில வந்து இப்போ ஸ்பீக்கர், நம்ம அளவுக்கு யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெருமைக்குள்ள அந்த சகோதரரை கொண்டு போயிடுச்சுன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப அது சகோதரர் பேசல, சாத்தான் வந்து அந்த சகோதரர் மூலமா என்ன பண்ணிருக்கிறான், நம்மள பெருமைக்குள்ள கொண்டு போறான். சோ அதே போல இன்னொரு பிரதர் ஒரு விஷயத்த சொல்லும் போது உங்களுக்கு அது இச்சைகளை தூண்டக்கூடியதா இருக்குதா, அதாவது மாம்சத்தின் இச்சையா இருக்கலாம், கண்களின் இச்சையா இருக்கலாம், இல்ல ஜீவனத்தின் பெருமை. சோ இந்த 3 காரியங்களை ஒரு பிரதர் மூலமா நமக்கு வருதா, அவங்க கொடுக்குற அட்வைஸ் மூலமா வருதா அப்படின்னு பார்க்கும் போதே நம்ம என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம்னா இது வந்து சகோதரர் கொடுக்குற அட்வைஸ் கிடையாது, மாறாக இது சாத்தான் கொண்டு வர அட்வைஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எப்படி அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்னாரோ அதே போல நம்ம அந்த பிரதரை சொல்ல வேணாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்போ இது சாத்தான் கொண்டு வர மைண்ட் அப்படின்றத நம்ம அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த ஒரு விஷயம் அங்க பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொண்டார் இல்லைங்களா. சோ இப்ப இது பேதுருக்கு வருத்தமா இருந்திருக்குமான்னு பார்க்கும்போது கண்டிப்பா ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேதுரு எப்படி இருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கியிருந்தார், நல்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருந்தார்.
அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டாருன்னு உடனே பேதுருக்கு அங்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப ஏன் பேதுரு அப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவரோட கேரக்டரே எப்படிதான் இருந்ததுன்னா இந்த மாதிரிதான் இருந்துச்சு. நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு சொல்லலாம் இல்லைங்களா? பேதுரு எப்படி இருந்தாருன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்ட, அதாவது ஒரு இம்பல்சிவ் பிஹேவியரா யார் இருந்தான்னு பார்க்கும்போது பேதுரு. எதையுமே வந்து யோசிக்காம ஒரு முடிவு எடுக்கிறவரா இருந்தவர் தான் யாருன்னா இங்க பேதுரு. இப்போ இதுல இருந்துதான் நமக்கு இன்னைக்கு என்னன்னா ஒரு பாடம். இப்ப இந்த ஒரு விஷயத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டதுக்கு பிற்பாடு இன்னொரு வசனம் சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். லூக்கா 9:23-24. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். பாருங்க, இங்க பேதுரு சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயம் என்னன்னா இந்த ஒரு விஷயத்தான். இப்ப இங்க பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஜீவனை வந்து என்ன பண்றாருன்னா அவர் ரட்சிக்கிறதுக்காக வந்து என்ன பண்றாருன்னா இது உமக்கு நேரிடக்கூடாது, நீங்க சாக கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதற்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா தன்னைத்தான் வெறுத்து சிலுவை என்ன பண்ணும் அனுதினமும் எடுத்துக்கொண்டு தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அங்க பேதுரு ஜீவனை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஜீவனை வந்து அங்க ரட்சிக்க விரும்புறாரு. அதனாலதான் சொல்றாரு தன் ஜீவனை இழந்து போகிறவன் யாரோ அவன் தான் வந்து என்ன பண்ணுவான்னா அங்க ரட்சித்து கொள்ளுவான். இப்ப இதைதான் நம்ம மத்தேயிலும் வாசிப்போம், அதே வசனம் தான். அடுத்து இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிற்பாடு இந்த ஒரு விஷயத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு. இப்ப பேதுரு இந்த மாதிரி சொல்லிட்டதுனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது, தன் ஜீவனை வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது ரட்சிக்க விரும்பக்கூடாது அப்படின்ற ஒரு அட்வைஸ சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப இங்கே நிற்கிறவர்களில் சிலர், வாசிக்கலாம் சிஸ்டர், லூக்கா 9:27. லூக்கா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இந்த ஒரு வசனம் பார்க்கும்போது பாருங்க, இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்றாரு, இங்கே நிற்கிறவர்கள். இப்ப அங்க யார் நின்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க நின்று இருப்பாங்க. அந்த சீஷர்கள் மத்தியில தான் சொல்றாரு இங்கே நிற்கிறவர்களில் சிலர், அதாவது சீஷர்கள்லயே ஒரு சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மரிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தீர்க்க தரிசனம். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இப்ப இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நடந்துச்சு, எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நம்ம அநேகர் அந்த ஸ்ரீஷர்கள் என்ன நினைச்சிருக்கலாங்கன்னா ஒருவேளை இது வந்து பிற்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த வந்து ஏதோ சொல்றாரு போல, ஊமையா பேசுறாரு போல அப்படின்னு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நினைச்சிருக்கலாம். இப்போ அந்த ஒரு விஷயமும் இருக்கு. மாறாக இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா பார்க்கும்போது இவர் சொல்லி, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி ஒரு 8 நாளுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிடுச்சுன்னா அங்க நிறைவேறுச்சு. அது என்ன தீர்க்க தரிசனம்னா அங்க இருக்கிறாங்க சிலர், அந்த சிலர் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் பாத்துருவாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மரணிப்பாங்க அப்படின்ற விஷயத்த அங்க சொல்றாரு. அது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா 9:28. லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இப்ப இந்த ஒரு சம்பவம் நமக்கு நல்லா தெரியுங்களா, ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், அதே சம்பவம் தான். அந்த மறுரூப மலைக்கு வந்து என்ன பண்றாருன்னா இங்க இந்த 3 சீஷர்கள் வந்து என்ன பண்றாருன்னா அங்க கூட்டிட்டு போறார். இப்ப ஏன் இவங்களை கூட்டிட்டு போறார் அப்படின்ற விஷயம் ஓரளவுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்கோம்னா இங்க புரிஞ்சிருக்கும். அங்க கூட்டிட்டு போறார். அது எந்த மலை அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் தாபோர். இப்ப இங்க வசனத்துல தாபோர் மலை அப்படின்னு என்ன பண்ணலன்னா கொடுக்கப்படல. இப்போ இது எப்படி நம்ம இது தாபோர் மலை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்னு பார்க்கும்போது மூத்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கன்னா, நம்ம முன்னாடியே வாசிச்சீங்களா சிசரியாவில் இருந்தாங்கன்னா இருக்கும்போது அந்த சிசரியாவின் திசைகளிலே இந்த சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்து அந்த இடத்துல பக்கத்துல வேற என்ன மலை, உயர்ந்த மலை இருக்குன்னு பார்க்கும்போது அதுதான் வந்து இந்த மவுண்ட் தாபோர். அந்த மவுண்ட் தாபோருக்கு என்ன பண்றாருன்னா அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போறாரு. அந்த கூட்டிட்டு போய் அந்த ஒரு காரியம் தான். இது நம்ம வசனம் வாசிக்கலாம், ஆனா ரொம்ப நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிச்சிருங்க சிஸ்டர். இதுதான் அந்த சம்பவம். வாசிக்கலாம். லூக்கா 9:28-6. லூக்கா 9ஆம் அதிகாரம் 28-36 வசனங்கள்.
இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். சோ இப்ப இங்க பாருங்க, இதுதான் அங்க நடந்த சம்பவம். சோ இப்ப ஏன் இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சம்பவத்தை அவர்களுக்கு காட்டுறார் அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க பேதுரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்களா. சோ அப்ப பேதுரோட மைண்ட்ல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செத்துட்டா, சோ நம்மள யாரு இந்த ரோமர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துவா, யார் நம்மள ராஜாவா வந்து ஆட்சி செய்வா அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் இருந்து இருக்காரு. அதாவது அவர் செத்துட்டா திருப்பி வர மாட்டாருன்ற ஒரு மைண்ட்ல தான் என்ன பண்ணிருக்காருன்னா பேதுரோட மைண்ட் இருக்கு. அதாவது மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து அங்க என்ன பண்ணலன்னா சீஷர்களுக்கு அந்த ஒரு தெளிவு அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணலன்னா இல்ல. சோ இப்ப அதனாலதான் அனுராக் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, சோ இப்ப அந்த ஒரு தெளிவை அவங்களுக்கு கொடுக்கணும். சோ இப்ப ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்ற விஷயத்த அவர்களுக்கு காட்டணும், ஒரு பாடத்தை அவங்களுக்கு கற்பிக்கணும்ன்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டுறார். சோ இப்ப இந்த மாதிரிதான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ஒரு இடத்துல போய் இருக்கும்போது சோ இப்ப சடனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவா மாறுறாருன்னு பார்க்கும்போது அங்க ஒரு டிரான்ஸ்பிகரேஷனா வந்து என்ன பண்றாருன்னா மாறாரு. சோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபிகர்ல இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோ அந்த ஒரு மறுரூப மலையில என்ன ஆகுறாருன்னா வேற ஒரு ரூபத்துல அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். சோ இப்ப அவர் காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாம அவரோட அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, அவரோட இது வந்து வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா வெண்மை, வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்தது. சூரியனை போல அவர் முகம் வந்து என்ன பண்ணப்பட்டிருந்ததுன்னா அங்க பிரகாசமா இருந்தது. சோ இப்ப இதை மட்டும் தான் அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பிளஸ் அடிஷ்னலா 2 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு இடத்துல வராங்க. சோ இப்ப யார் யாருன்னு பார்க்கும்போது அங்க மோசே வரார், அதே போல எலியா அந்த இடத்துல வரார். சோ இப்போ இதுலயும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பாடம் இருக்கு. ஏன் பர்டிகுலரா அங்க மோசே வரார், ஏன் அங்க எலியா வரார். சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், இதுல நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா, இதெல்லாமே அங்க பேதுரு ஒரு விஷனா பாக்குறார். அந்த ஒரு விஷயம் கூட அவருக்கு என்ன பண்ணலன்னா அந்த டைம்ல அவருக்கு தோணல. சோ அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே நம்ம என்ன பண்ணலாம், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் வந்து அவங்க ஒரு விஷயம் பாக்குறாங்கன்ற விஷயமே அவங்களால என்ன பண்ண முடியலன்னா புரிஞ்சுக்க முடியல. சோ அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, மோசே மறுபடியும் வந்துட்டாரு, உயிர் தெரிந்து வந்துட்டாரு, எலியா மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு மைண்ட்ல தான் என்ன பண்றாருன்னா அங்க பேதுரு பேசுறத கூட நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். சோ இப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லைங்களா. சோ இப்ப இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிற வரைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. சோ இப்ப அந்த விஷயம் எங்க நிறைவேறுதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு மறுரூப மலையில தான் என்ன பண்ணப்படுதுன்னா அது நிறைவேறுது. சோ இப்ப எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அங்க என்ன விஷயத்த தேவன் காட்டினார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்டினார்னு பார்க்கும்போது, சோ இப்போ மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. சோ இப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சோ அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரிதான் மகிமையோட இருப்பார் என்ற விஷயத்த வந்து அந்த ஒரு 3 பேருக்கு மாத்திரம் வந்து என்ன பண்றாருன்னா பர்டிகுலரா யாருக்குன்னு போது இந்த ஒரு பாடம் அங்க பேதுருக்கு தான். ஏன்னா பேதுரு தான் என்ன சொன்னாரு, நீங்க மறிக்க கூடாது. சோ இப்ப நீங்க மறிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைஃப் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்க இயேசு கிறிஸ்து கிட்ட கடிந்து கொண்டிருப்பார். சோ இப்ப இந்த ஒரு விஷயத்த அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருக்கு காட்டின உடனே அதை பேதுரு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அங்க என்ன விஷயம்னா மரணத்துக்கு பின்னாடி ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்குன்றத அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அங்க காட்டுறதை நம்ம இங்க பாக்குறோம். சோ அதுதான் வந்து அந்த தரிசனம். சோ அந்த தரிசனத்துல இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க நம்ம சற்று நேரம் அதை தியானிக்கலாம். சோ இப்ப இந்த மாதிரிதான் என்ன பண்ணிருப்பாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க டிரான்ஸ்பிகரேஷன் ஆயிருப்பாரு. சோ இந்த 3 பேருக்குமே வந்து ஒரு அவங்க என்ன சொல்றது, அவங்க லிட்டரலா பாக்குற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு அந்த டைம்ல நினைச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
இந்த தரிசனத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது அவர் உயிர் தெழுந்து வர வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு அங்க சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. சோ இப்ப இந்த ஒரு சம்பவம் எங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வேதத்துலன்னு பார்க்கும்போது 3 சுவிசேஷ புஸ்தகத்துல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ, அப்புறம் வந்து மார்க், அப்புறம் வந்து லூக். சோ இப்ப இந்த 3 சுவிசேஷத்துல கிறிஸ்து இதை பதிவு பண்ண வச்சிருக்கிறார். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க, அங்க நம்ம 3 சீஷர்கள் பார்த்தோம் இல்லைங்களா, பேதுரு, யோவான், யாக்கோபு. சோ இப்ப இதுல பாருங்க, சுவிசேஷத்துல யோவானும் எழுதியிருக்கிறார். ஆனா யோவான் என்ன பண்ணலன்னா இந்த ஒரு விஷயத்தை அவரு ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. சோ இப்ப ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, இதை நீங்க என்ன பண்ணாதீங்க, இப்போதைக்கு சொல்லாதீங்க அப்படின்னாரு. ஆனா இங்க யோவான் என்ன நினைச்சாரு தெரியல, அவரோட மரணத்துக்கு அப்புறம், அவர் உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணலன்னா இந்த ஒரு விஷயத்த யோவான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஒன்லி இங்க பாத்தீங்கன்னா மத்தேயு, மார்க், லூக் இவங்க 3 பேர் மாத்திரம் தான் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா அந்த இன்சிடென்ட்ல இருந்த யோவானே என்ன பண்ணலன்னா இந்த ஒரு சம்பவத்தை வந்து அங்க ரெக்கார்ட் பண்ணலன்றதையும் நம்ம இங்க பாக்குறோம். சோ அடுத்து நம்ம அதுல இருக்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம் பாருங்க. சோ அந்த மறுரூபமாகுதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, அதாவது இங்கிலீஷ்ல வந்து அதை டிரான்ஸ்பிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ அதே போல இது அங்க இந்த வசனம் தான் நம்ம பாக்குறோம். சோ அங்க என்ன ஆகுறாருன்னா அவர் டிரான்ஸ்பிகரேஷன் ஆகுறாரு. சோ இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்ன்றத ஒரு சில ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். சோ இங்க பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த 3 சீஷர்களுக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு தரிசனம். அதாவது அதை வந்து எப்படி பார்த்திருப்பாங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு ஆச்சரியமா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திருப்பாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க இது மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணலன்னா, அதுக்கு முன்னாடி பேதுருவும் யோவானும் யாக்கோபும். சோ இப்ப யோவான் கூட வந்து அவரோட கடைசி டைம்ல தான் என்ன பண்ணிருப்பாருன்னா வெளிப்படுத்தல் குறித்ததான விஷயம்ஸ் பார்த்து இருப்பாரு. சோ அப்ப அதற்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பார்த்திருக்காரு. சோ இப்ப இது வந்து அவங்களுக்கு ஒரு பிரமிக்க கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை இவங்க பார்த்தாங்க இல்லைங்களா. சோ இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க என்ன பண்ணலன்னா ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதுக்கு பேதுரு என்ன சொன்னாரு, நீங்க மரிக்க கூடாதுன்னாரு. சோ அதற்கு ஒரு பாடமா தான் இந்த ஒரு விஷயம் கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விஷயம் பார்த்து அடுத்த 3 வாரத்திலேயே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கெத்செமனேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க அரெஸ்ட் பண்ண போறாங்க. சோ அந்த டைம்ல கூட இவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் இல்லைன்னா, சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம இருக்கணும், ஏன்னா ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாரேன்ற ஒரு மைண்ட் இல்லாம அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கெத்செமனேலயும் இந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மறந்துட்டாங்க. மறந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்க பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வசனம் மட்டும் வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 26:36. மத்தேயு 26 அதிகாரம் 36 வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. இங்க பாருங்க, இந்த 3 பேருமே அதே யார் அவர் அங்க மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போனாரோ அதே 3 பேர் தான் எங்க கூட்டிட்டு போறாருன்னா கெத்செமனேக்கும் கூட்டிட்டு போறார். சோ இப்ப அந்த இடத்துல அவங்க கொஞ்சமாச்சும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சப்போர்ட்டிவா இல்ல, மாறாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தூங்கிட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி தேவனுடைய ஒரு விஷன் பார்த்திருக்கிறாங்க, அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்ற விஷயம் பார்த்திருக்காங்க. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் ஒரு மகிமையில் இருக்க போறாருன்ற விஷயத்தையும் பார்த்திருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா அந்த ஒரு விஷயம் வந்து புரியல. ஏன் புரியல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணப்படலன்னா பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. சோ எப்போ அவங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய காலகட்டத்துலதான் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா அவர்களுக்கு அங்க பரிசுத்த ஆவி அங்க கொடுக்கப்படுது. சோ அதனால அந்த விஷனையே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்கன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ அடுத்து அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம போட்டிருக்கோம். சோ அவர் மரணத்தை பற்றி தெரிஞ்சிருந்தும் அவங்க என்ன பண்ணலன்னா அங்க விழித்திருக்கல. சோ இப்ப மகிமையின் ராஜ்யத்தை பார்த்தாங்க, தரிசனத்தை பார்த்தாங்க, அப்பவும் அவங்க என்ன பண்ணலன்னா அங்க புரிஞ்சுக்கல. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கெத்செமனேல அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். சோ இப்ப அடுத்து பாருங்க, செகண்ட் பாயிண்ட் என்ன பாக்குறோம்னா இந்த ஒரு தரிசனம் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க மகிமையில இருக்கிறது என்ன பண்றாங்கன்னா அங்க பாக்குறாங்க. சோ இப்ப மகிமை அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இருக்குன்னா அங்க அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா சூரியனை போல பிரகாசிக்குது. அதே போல அவரோட வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு வெளிச்சத்தை, சோ இப்ப வெளிச்சம் பண்ணும் போது நம்ம ஏதோ லைட் அப்படின்ற மாதிரி பாக்குறத விட அதை நம்மளால பார்க்கவே முடியாது. சோ அந்த அளவுக்கு வந்து அது பவர் வந்து அந்த அளவுக்கு வெளிச்சம் வந்து எப்படி இருக்கும்னா அவ்வளவு பவரா இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு விஷயம் பார்த்து இருக்கிறாங்க. சோ இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, சோ இப்ப இதே போல வேற யாருக்காச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா?
இந்த மாதிரி வேற யாருக்காச்சும் முகம் பிரகாசித்து அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்குதுங்களா? தெரிஞ்சவங்க நீங்க மியூட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு இன்டராக்ஷன் இருக்கணும்ன்றதுக்காக தான் கேள்வி கேட்கிறேன். கோவிக்காதீங்க. சவுல் பிரதர், சவுல் பவுல் பவுல் சவுலுங்களா? ஆமா பிரதர். அந்த ஓகே, ஸ்தேவானும் சொல்லலாம். சோ இப்போ பர்டிகுலரா இதே மாதிரி ஒருத்தர் முகம் வந்து என்ன பண்ற, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். பவுலாவும் இருக்கலாம், அதே போல வந்து ஸ்தேவானும் இருக்கலாம். ஆனா நான் எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் தான் எடுத்திருக்கிறேன். சோ இப்போ யாருன்னு பார்க்கும்போது மோசே. சோ அங்க மோசே என்ன பண்றாருன்னா அந்த கற்பலைகளை வாங்கிட்டு கீழே வராரு இல்லைங்களா? சோ இப்போ அவர் வரும்போது வாசிக்கலாம். அந்த வசனம் வாசிருங்க சிஸ்டர். யாத்திராகமம் 34:29. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். சோ இப்ப இங்க பாருங்க. சோ இப்போ மோசேவோட முகமும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, எப்படி எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட முகம் பிரகாசிச்சதோ அதே போல. சோ இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மோசே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளமா இங்க இருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டுல ஒரு நிழலா வந்து மோசே இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப அடுத்து இதே மோசே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? சோ இப்ப இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார், மேசியான்னு ஒருத்தர் வருவார் அப்படின்றத எங்கேயாவது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அங்க இருக்குது பாருங்க. மோசேவே சொல்றாரு, வாசிக்கலாம். உபாகமம் 18:15. உபாகமம் 18ஆம் அதிகாரம் வெறும் 18 வசனம் வாசிக்கிறீங்களா பிரதர்? 15 மட்டும் வாசிங்க சிஸ்டர். ஓகே. உபாகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இங்க பாருங்க, மோசே என்ன சொல்றாருன்னா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ண போறாரு கர்த்தர் வந்து உங்களுக்காக, அங்க உனக்காகன்றது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன பண்ண போறாரு, எழுப்ப போறாரு. உன் சகோதரர் என்னும்போது அவர் யூதா கோத்திரத்துல இருந்து வருவார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ அங்க இருந்து அவரு எழுப்ப பண்ணுவார், அவருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, செவி கொடுப்பீர்களாக. இங்க பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவா வரப்போறார் என்ற விஷயத்த மோசே என்ன பண்ணிருக்காருன்னா உபாகமத்திலேயே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அங்க அவரு சொல்லியிருக்கிறாரு. சோ இப்போ அடுத்து 18ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு சாரி தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் கிட்ட வந்து சொல்லுவார் என்ற விஷயத்த ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அங்க மோசே கோட் பண்ணிருக்காரு. சோ இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, மோசே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளம், ஒரு நிழலா கூட நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து 3வது பாயிண்ட் நம்ம போலாம் பாருங்க. சோ இப்ப இங்க 3வது பாயிண்ட்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, இங்க ரெண்டு பேர் வந்தாங்க இல்லைங்களா? ஒருத்தர் மோசே, இன்னொருத்தர் யாருன்னு பார்க்கும்போது எலியா. சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே அங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாங்கன்னா மகிமையோட என்ன பண்றாங்க, அங்க காணப்படுறாங்க. சோ இப்ப அவங்க காணப்பட்டு அங்க என்ன ஒரு விஷயம் பேசுறாங்கன்னு பார்க்கும்போது அவரோட சம்பாஷணை பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப இங்க உங்களுக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் பாருங்க. சோ இப்ப இது எல்லாத்தையுமே அங்க பேதுருவும் யோவான் யாக்கோபு பாக்குறாங்க இல்லைங்களா, தரிசனத்துல பாக்குறாங்க. அதாவது லைவ், அதாவது லிட்டரலா மோசேவும் எலியாவும் அங்க வரல, ஒரு தரிசனம் தான் அங்க காட்டப்படுது. சோ இப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இது மோசே இது எலியான்னு தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா பேதுருவும் சரி யோவான் யாக்கோபு இவங்க 3 பேருமே புதிய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா மோசே எலியா வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய டைம்ல இருந்தவங்க. சோ இப்போ அவங்க மோசேவையும் பார்த்தது கிடையாது, எலியாவும் பார்த்தது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அங்க பேதுரு எப்படி சொல்றாரு, ஆண்டவரே மோசேக்கும் ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம் போடலான்னு. சோ இப்ப எப்படி இவர் தான் மோசே இவர் தான் எலியான்னு புரிஞ்சு கொண்டிருப்பார்? ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? பாக்கலாம் பாருங்க, எப்படி அவரு மோசே இது மோசேதான் இது எலியதான்றத புரிஞ்சிருப்பாருன்னு பார்க்கும்போது இப்ப ஃபர்ஸ்ட் 2 காரியம் இதுல பார்க்கலாம். இப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா அவர்கள் அவரோட என்ன பண்றாங்க, சம்பாஷணை பண்ணி. இப்ப சம்பாஷணை என்னும் போது அங்க ஒரு கான்வர்சேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இப்ப ஒருவேளை அவங்க பேசுற கான்வர்சேஷன் இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இப்ப இவங்க எதை குறித்து பேசுறாங்கன்ற விஷயம் வந்து என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இப்ப அந்த டைம்ல அந்த அவங்களோட நேம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கலாம். இப்ப அவங்களும் ஒருவேளை சொல்லியிருக்கலாம். இப்ப அது வந்து நம்மளுடைய அனுமானமா இருக்குது. இப்ப அதை காட்டிலும் எது சரியா இருக்கும், இவர் மோசே எலியான்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது
ஏன்னா இந்த ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கறதே யாருன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தான் அந்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். சோ இப்ப ஏன் அந்த தரிசனத்தை கொடுக்கிறான்னு பார்க்கும்போது மரணத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குதுன்றத இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றத அதுக்காக கொடுக்குறாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ இப்ப அப்படி இருக்கும்போது தேவன் அந்த ஒரு விஷயம் கொடுக்கும் போதே சோ இப்ப மோசேதான் எலியாதான்ற விஷயம் என்ன பண்ண அந்த ஒரு தெளிவே என்ன பண்ணிருப்பாருன்னா பிதாவாகிய தேவன் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா கண்டிப்பா அந்த டைம்ல தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருப்பார். சோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். சோ அடுத்து இன்னொரு காரியம் வந்து பாருங்க, இதுல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது மோசே எலியா 2 பேர் நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்ன பண்றாருன்னா அங்க மகிமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. சோ இப்போ இங்க 3 பேர் நிக்கிறாங்க இல்லைங்களா, 3 பேருக்குமே ஒரே மாதிரியான மகிமை இருந்திருக்குமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராச்சும் மியூட் எடுத்துட்டு நீங்க சொல்றதா சொல்லலாம். சோ இந்த 3 பேருமே ஒரே மாதிரியான மகிமையில இருந்திருப்பாங்களா, இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்டா இருந்திருப்பாங்களா மகிமையில? டிஃபரெண்டா இருந்திருப்பாங்க. டிஃப்ரெண்டா இருந்திருப்பாங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. சோ இப்போ சிஸ்டர் சொன்னது கரெக்ட் தான். 3 பேருமே மகிமையில தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனோட மகிமையை காட்டிலும் அவங்களோட மகிமை எப்படி இருந்திருக்கும்னா கண்டிப்பா குறைவா தான் இருந்திருக்கும். சோ இப்ப எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வசனம் நல்லா தெரியும் இல்லைங்களா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:41. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கிறது. சோ இப்ப இங்க பாருங்க வசனம் தெளிவா இருக்கு. சோ இப்ப மகிமையில வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன பண்ணப்படும்னா வேறுபாடுகள் இருக்கும். அதாவது விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா மகிமைக்கு மகிமை என்ன பண்ணோம்னா அங்க மாறி இருக்கும். சோ இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மகிமையில இருக்கிறாருன்னா சோ இப்ப பாதாங்கமா இருக்கிற நமக்கு இருக்கிற மகிமையும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்கிற மகிமையும் ஒரே மாதிரியா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா மகிமையிலே நட்சத்திரம் என்ன இருக்குன்னா அங்க விசேஷித்து இருக்குது அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். சோ அப்போ அந்த ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மகிமை ரொம்பவே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அதிகமா இருந்திருக்கும். சோ இப்போ அவரை காட்டிலும் மற்ற 2 பேருக்கு வந்து அது அங்க குறைவா இருந்திருக்கலாம். ஓகேங்களா. சோ இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இங்க மோசே எலியா யாருக்கு அடையாளமா இருப்பார்கள்? சோ இப்போ ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க பரலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மோசேவும் எலியாவும் இருக்க போறது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த மகிமையில இங்க மோசேவையும் எலியாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அங்க கூட தேவன் நிறுத்துறாருன்னா சோ அப்ப யாருக்கு இந்த மோசேவும் எலியாவும் அடையாளமா இருப்பார்கள்? அது குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்போ அடுத்து 4th பாயிண்ட் பாருங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா சம்பாஷணை பண்ணிருக்கிறாங்க இல்லைங்களா. சோ இப்ப என்ன சம்பாஷணை பண்ணாங்க அதுதான் நம்ம என்ன பார்க்கறோம் இந்த வசனத்துல பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 9:31. லூக்கா 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சோ இங்க பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அவர்கள் சம்பாஷணை பண்ணினார்கள் பார்த்தோம் இல்லைங்களா. சோ அவங்க என்ன சம்பாஷணை என்ன கான்வர்சேஷன் அங்க போயிருக்குன்னு பார்க்கும்போது அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பேசி கொண்டிருக்கிறாங்க. சோ இப்ப இந்த ஒரு விஷயத்த அந்த 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா அங்க பாத்துட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். சோ இப்ப இங்க தமிழ் பைபிள்ல தான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய மரணத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. அதாவது அந்த டெத் டைம் குறித்து பேசியிருக்கிறாங்கன்னு நம்ம இங்க படிக்கிறோம். ஆனா உண்மையிலே அதோட லிட்ரல் மீனிங் என்னன்னு பார்க்கும்போது எதை பற்றி பேசினார் பார்க்கும்போது மரணத்தை குறித்து பேசுறாங்க. சோ இப்ப இதுவே நம்ம கேஜேவில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வெர்ஷன்ல பார்க்கும்போது மரணம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது வந்து ஒரு டிபார்ச்சர் அல்லது டிசீஸ். அதாவது இது ஒரு டிபார்ச்சர்னா புறப்படுதல் அந்த ஒரு பயணம் அப்படி குறிக்குது. சோ அடுத்து நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றாங்கன்னா இறுதி பயணம். அதே போல திருவிவிலியத்துல வந்து மரணம் அதாவது இறப்பை குறித்து போட்டிருக்கு. அதே போல எம்எஸ்ஜி வெர்ஷன் மெசேஜ் பைபிள் வெர்ஷன் என்ன சொல்லிருக்குன்னா அபவுட் இஸ் எக்ஸோடஸ் அதாவது அவரோட யாத்திரையை குறித்து என்ன பண்ணிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க. சோ இப்ப கிரீக் பைபிளும் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸோடஸ் என்ன சொல்றாங்க அதாவது யாத்திரை. சோ இப்ப யாத்திரைன்னும் போது நமக்கு நல்லா தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த இன்பிட்வீன்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமா என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது. சோ அவர் மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் உயிர் தெழுதணும். சோ உயிர் தெழுந்து என்ன பண்ணணும் பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர் தெழுப்பணும். சோ அந்த ஒரு காரியம் அவர் 2ஆம் வருகை குறித்த காரியம். சோ அடுத்து அந்த ராஜ்யம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், சோ அந்த மகிமை எப்போ தொடங்கும். சோ இது போன்ற இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணதான் எதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு யாத்திரை. சோ அங்க லிட்டரலா அவங்க என்ன பார்க்கலன்னா ஜஸ்ட் அங்க பாடுபட்டு அவர் அங்க சிலுவையில தொங்க போறாரு, அங்க அவர் அடிக்க போறாங்க அந்த விஷயத்த மாத்திரம் அவங்க டிஸ்கஸ் பண்ணல.
சோ அப்ப தொடர்ந்து தேவனுடைய திட்டம் அவரோட மரணத்திலிருந்து அந்த கம்ப்ளீட் அந்த பிளான்ல என்னென்ன இருக்குதுன்ற விஷயத்த என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க மோசேவும் எலியாவும் பேசுற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு கான்வர்சேஷனை இந்த சீஷர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ அடுத்து இது வந்து ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம 4 பாயிண்ட் பார்த்திருக்கிறோம். சோ அடுத்து 5th பாயிண்ட்டுக்கு நம்ம போலாம் பாருங்க. சோ அந்த ஒரு இடத்துல அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பாக்குறாங்கன்னா ஒரு மேகத்தை பாக்குறாங்க, அதே போல ஒரு சத்தத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க சீஷர்கள் கேட்கறாங்க. சோ அங்க ஒரு மேகம் வந்து சிஸ்டர் வாசிங்க லூக்கா 9:34-35. லூக்கா 9ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35ஆம் வசனம். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சோ இங்க பாருங்க அந்த டைம்ல அந்த மேகத்துல இருந்து என்ன வருதுன்னா ஒரு சவுண்ட். சோ இங்க நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டதுன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணிட்டு போவோம் இல்லைங்களா? சோ அப்ப என்ன ஆயிடும்னா ஃபுல்லா ஒரு மிஸ்ட் வந்து என்ன பண்ணிடும்னா அங்க கவர் பண்ணிடும். சோ அதே போலதான் இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் ஆயிருக்குன்னா அங்க ஃபுல்லா அந்த மேகம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அது நிரம்பி இருக்கு. சோ அதெல்லாம் அதை மேற்கொண்டு அவங்க அந்த இடத்துல பார்க்க முடியல. ஆனா அந்த இடத்துல இருந்து என்ன வருதுன்னா ஒரு சவுண்ட் மட்டும் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா ஒரு சவுண்ட் வருது. சோ அந்த சவுண்ட் வந்து எப்படி இருந்திருக்கும்னு பார்க்கும்போது அது வந்து பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கறாங்க. சோ அந்த சத்தம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நமக்கு அநேக ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய சத்தம் வந்து பாத்தீங்கன்னா பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்திருக்கும். இப்ப எசேக்கியேல் வந்து கேட்டிருக்கிறாரு. அப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப அவங்க பயப்படக்கூடிய அளவுல எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு இரைச்சல் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. இப்ப நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழை வருதுன்னு வச்சுங்களேன், அதுவே அந்த மழை ரொம்ப கோர்ஸா வரும்போது நம்ம பேசுறது என்ன பண்ணாதுன்னா இன்னொருத்தவங்களுக்கு கேட்காது. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து நம்மள வந்து டாமினேட் பண்ணும். சோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போன்ற ஒரு சத்தத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க கேட்டிருப்பாங்க. சோ இப்ப வேற யாராச்சும் ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை இந்த மாதிரி கேட்டிருக்கலாம்னு பார்க்கும்போது இப்போ பவுல் கேட்டிருக்காரு. அதே போல யோவானும் என்ன பண்ணிருக்காருன்னா பத்மூத் தீவுல. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சோ அதனால நான் ஷார்ட்டா கடந்து போகிறேன். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க அந்த எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு யோவான் அங்க கேட்டிருக்கிறார். அதையும் நம்ம இங்க பாக்குறோம். இப்ப அடுத்து பவுலும் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அங்க கேட்டிருக்கிறாருன்னு பாக்குறோம். இப்போ இந்த விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஏன் மோசே வந்தார், எலியே வந்தார், இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல யாரு மோசே யாரு எலியான்றதை நம்ம என்ன கண்டுபிடிக்கல. அதையும் நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். இதுல நமக்கு என்ன பாடம், இப்ப நமக்கு என்ன விஷயம் தேவன் இங்க கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் மோசே எலியா அங்க வரணும்? எத்தனையோ பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? தானியல் இருந்திருக்கிறாரு, ஆபிரகாம் இருந்திருக்கிறாரு, யோசேப்பு இருந்திருக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தவான்கள். இப்ப அவர்கள் எல்லாம் தேவன் வந்து என்ன பண்ணலன்னா அந்த ஒரு பர்டிகுலரா அந்த ஒரு தரிசனத்துல கொண்டு வரல. பர்டிகுலரா மோசேவையும் எலியாவை மாத்திரம் கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் அங்க வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க, ஏன் மோசே எலியா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரே டைம்ல ஒரே இடத்துல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும். இப்ப ஒருவேளை இதுவா கூட என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ரீசனுக்காக கூட அங்க கொடுத்திருக்கலாம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். மல்கியா 4:4-5. மல்கியா 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லோருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இங்க பாருங்க, ஒரே அதிகாரம், அதாவது கடைசி அதிகாரத்துல மோசே பேரும் வருது, அதை தொடர்ந்து எலியா பேரும் வருது. இப்ப ஒருவேளை இங்க மோசேவும் எலியாவும் இங்க கொடுத்திருக்கிறாரு, அதனாலதான் அவங்க மோசேவும் எலியாவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னு நமக்கு தெரியல. ஆனா அதை காட்டிலும் ஒரு என்ன இருக்குன்னா வேலிட் ரீசன் இருக்கு. இப்ப அதையும் நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப இந்த 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி, மோசேவும் சரி, எலியாவும் சரி. இப்ப இந்த 3 பேருக்குமே ஒரு சில ஸ்பெஷலான காரியங்கள் இருக்கு. அதாவது ஒரு சில சிமிலாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருக்குமே இருக்கு. ஒரு சில ஒற்றுமைகள் இவங்க 3 பேருக்குமே இருக்கு. உங்களால கெஸ் பண்ண முடியுதுங்களா? இப்ப இவங்க 3 பேருமே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு சில ஒற்றுமைகள் சிமிலாரிட்டிஸ் இவங்க 3 பேர்கிட்டயுமே இருக்கும்.
அது என்னன்னு கெஸ் பண்ண. ஓகே, நம்ம பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப இந்த 3 பேருமே எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது 3 பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா 40 நாள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, உபவாசம் பண்ணிருக்காங்க. அதாவது மோசே சீனாய் மலையில இருக்கும்போது என்ன பண்ணிருக்காரு, 40 டேஸ் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அங்க உபவாசமா இருந்திருக்காரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருந்திருக்காரு. அதே போல அங்க எலியாவும் வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா உபவாசம் இருந்திருப்பாரு. சோ இப்ப இது மட்டும் தானா, வேற ஏதாச்சும் சிமிலாரிட்டிஸ் இவங்களுக்குள்ள இருக்குதான்னு பார்க்கும்போது, சோ இப்ப இந்த 3 பேரோட மரணமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மிராக்குலஸான ஒரு டெத்தா இருக்கும். சோ இப்ப எப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பேரோட சரீரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பார்க்கல. சோ இப்ப எப்படி அங்க மோசே மரித்தார், சோ அப்ப அந்த மோசேவோட சரீரத்தை யாருமே வந்து என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அங்க பார்க்கல. சோ சாத்தான் கூட வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாரு, கேட்பாரு. அப்போ பிரதான தூதனாகிய மிகாயேல், சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அந்த ஒரு சரீரத்தையும் அங்க மறைச்சிடுவார். சோ அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சரீரமும் வந்து பாத்தீங்கன்னா அவர் உயிர் தெரிந்தது பிற்பாடு அந்த சரீரம் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதே போல எலியா, சோ இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் எலியா எங்க போய் எப்படி மரித்தார், சோ அவரோட சரீரம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. சோ இப்ப இந்த 3 பேரோட காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா ஒரே மாதிரி நடந்திருக்கும். சோ அடுத்து 3 பேருமே எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் மாம்சத்தை யாரும் பார்க்கல. அதாவது அந்த டெத் ஆனதுக்கு அப்புறம் அவர் மாம்சத்தை யாரும் பார்க்கல. அடுத்து இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரித்தவர்கள். சோ இப்ப இந்த ஒரு காரணத்துக்காகவும் எலியாவையும் அங்க மோசேவையும் வந்து என்ன பண்ணிருக்கலாம், தேவன் அங்க கொண்டு வந்திருக்கலாம். சோ அப்ப அதை காட்டிலும் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் நமக்கு இங்க தேவன் கொடுத்திருக்கிறார். சோ இப்ப மோசே யாரை அடையாளப்படுத்துறார், எலியா யார் அடையாளப்படுத்துறார். ஒருவேளை ஒரு சில பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு அது வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தெரிஞ்சிருக்கலாம். சோ இப்ப நம்ம தொடர்ந்து அதை பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப மோசே இங்க யாரை அடையாளப்படுத்துறார், இந்த ஒரு வசனம் வந்து வசனம் மாறி வந்திருக்கு. ஆல்ரெடி எங்க மோசே கோட் பண்ணுவார் இல்லைங்களா, அதே வசனத்தை இங்க பேதுரும் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்துதான் மோசே பேசி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த இங்க பெந்தெகோஸ்தே நாள்ல வந்து அங்க பேதுரு கோட் பண்ணுவார். இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க, ஏன் மோசே ஏன் எலியான்றத அதற்குண்டான வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். எபிரேயர் 3:5. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். சோ இங்க பாருங்க, இப்போ இங்க நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. சோ இப்ப மோசே எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருடைய வீட்டில் எங்கும் பணிவிடைக்காரனாய் வந்து என்ன பண்றாருன்னா அங்க மோசே இருக்கிறார். சோ இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணீங்க. மோசே எப்படி இருக்கிறாருன்னா ஒரு பணிவிடைக்காரனாய் இருக்கிறார். சோ அந்த ஒரு காரியம் நமக்கு இங்க ஒரு ஹிண்டா எடுக்கிறோம். அடுத்து பாருங்க, எலியா குறித்து நம்ம பாக்குறோம். சோ இப்ப எலியா வந்து என்ன பண்றாருன்னா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலிசாவோட கூட கில்காலில் இருந்து என்ன பண்ணார், புறப்பட்டு போனான். சோ அடுத்து எலியாவை குறித்து பார்க்கும்போது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். சோ இதுல நமக்கு என்ன விஷயம் எடுக்கிறோம்னா எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப மோசே பணிவிடைக்காரனா இருந்தார் அப்படின்றத பாக்குறோம். சோ இப்ப இந்த 2 பாயிண்ட பார்த்ததுக்கு அப்புறமாச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுதுங்களா. சோ இப்ப இவர்கள் யாருக்கு அங்க அடையாளமா இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, மோசே பணிவிடைக்காரனா இருக்கிறார், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருக்கிறார். சோ இப்ப இதை நம்ம எப்படி கன்சாலிடேட் பண்ணலாம்னு பார்க்கும்போது இப்ப ராஜ்யத்துல, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையில இருக்கும்போது மோசே அங்க வந்து நின்னார் இல்லைங்களா, அதே போல எலியா வந்து நின்னார். சோ அங்க மோசே யாரை இங்க அடையாளப்படுத்துறான்னு பார்க்கும்போது மாம்ச இஸ்ரேலர்கள், அதாவது குறிப்பாக சொல்ல போனா முற்பிதாக்களை யார் அடையாளப்படுத்துவான்னு பார்க்கும்போது மோசே. சோ அப்போ நமக்கு கூட நல்லா தெரியும். சோ இப்போ மோசே வந்து என்ன பண்ணாரு, கானானை என்ன பண்ணாரு, தூரத்துல இருந்துதான் பார்த்தாரு. ஆனா கானானுக்குள்ள வந்து என்ன பண்ணல, பிரவேசிக்கல. சோ அதே போல முற்பிதாக்கள் அநேக நல்ல காரியங்கள் செய்திருக்காங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பரலோகத்தினோட மகிமைக்கு அவங்களுக்கு என்ன இல்லைன்னா அந்த ஒரு வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. சோ அதே போல இங்க மோசே முற்பிதாக்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். எலியா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிய சுவிசேஷ யுக சபை வகுப்பார். அதாவது நமக்கு இங்க எலியா என்ன பண்றாருன்னா ஒரு அடையாளமா இருக்கிறார். சோ இப்ப நம்ம அந்த விஷயம் இப்ப நம்ம கம்பேர் பண்ணலாம் பாருங்க. மோசே வந்து அங்க ஏன்ஷியன்ட் வர்த்திஸா இருக்கிறாரு, எலியா வந்து காஸ்பல் ஏஜ் சர்ச், அதாவது சபை வகுப்பாருக்கு அடையாளமா இருக்கிறார். சோ இப்போ இந்த விஷயங்களை அவர் சொன்னார் இல்லைங்களா. சோ அங்க மரணத்தை பற்றி பேசினாருன்னு பார்க்கும்போது சோ இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம். அந்த மரணத்துக்கு பிற்பாடு ஒரு ராஜ்யம் இருக்கு. சோ அந்த ராஜ்யத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில இருப்பார். சோ அவர் மாத்திரம் அங்க மகிமையில இருப்பாரான்னு பார்க்கும்போது கிடையாது. சோ இப்ப முற்பிதாக்கள் இந்த பூமியில பிரபுக்களாகவும் அதிபதிகளாகவும் என்ன பண்ண போறாங்கன்னா ஆட்சி செய்ய போறாங்க. அதே போல சபை எங்க இருக்கும்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்து அங்க பரலோகத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்சி செய்வாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம்.
இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க, அவர்கள் மரணத்தை குறித்து பேசினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 16:21. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். போதும் சிஸ்டர். இப்ப இங்க பாருங்க, இந்த ஒரு இடத்துல நம்ம இந்த விஷன் பார்த்தீங்களா? இப்ப இந்த விஷன் காட்டுறதுக்கான ஒரு முக்கிய ரீசனே எதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு வசனம் தான். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க போறன்ற விஷயத்த சொல்றாரு. அதை கேட்ட உடனே பேதுரு என்ன பண்றாரு? இது உமக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப பேதுரோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாடு, மரணம், அதுக்கப்புறம் அவர் வரமாட்டார் அப்படின்ற மைண்ட்ல தான் என்ன பண்ணிருப்பாருன்னா பேதுரு சொல்லியிருப்பாரு இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு. இப்ப இங்க என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகள் இருக்கு, அடுத்து மரணம் இருக்கு. அந்த மரணத்தோட நம்ம லைஃப் என்ன பண்ண போறது இல்ல, முடிய போறது இல்லைன்ற விஷயத்த அங்க பேதுருக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சொல்லணும். இப்ப இதைதான் நம்ம பார்த்தோம். அந்த எக்ஸோடஸ், அந்த யாத்திரைன்றது வெறும் பாடுகள் மரணத்தோட அந்த பயணம் என்ன பண்ணப்படாதுன்னா அது முடியாது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் இருக்குதுன்ற விஷயத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க ஒரு கிரேட் லெசன் ஃபார் பீட்டர், அங்க பேதுருக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காகவே பர்டிகுலரா அந்த ஒரு தரிசனத்தை என்ன பண்றாருன்னா அந்த காரியத்தை அங்க தேவன் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாருன்றத பாக்குறோம். சோ அது யாருக்கு அங்க புரிஞ்சிருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா யாருக்கு புரிஞ்சிருக்கும்னா பேதுருக்கு அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு? பேதுரு அங்க ரியலைஸ் பண்ணிருப்பாரு. சோ இப்ப அடுத்து இப்போ ராஜ்யத்துல இருக்கோம் இல்லைங்களா? சோ அந்த ராஜ்யத்துல அந்த விஷயம் இருக்கும்போது அங்க ஒரு மேகம் மலையை மூடிட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த மேகம் எதை அடையாளப்படுத்தும்? இப்ப பாருங்க, மகிமையில கிறிஸ்து இருக்கிறார், எலியா இருக்கிறார், அதாவது முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, சபை வகுப்பார் இருக்கிறாங்க. சோ அந்த மேகம் இவங்களுக்கு மேல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மேகம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ராஜ்யமே யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்னு பார்க்கும்போது இந்த ஒரு மேகத்தோட கண்ட்ரோல், அதாவது தேவன் பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்துலதான் பாத்தீங்கன்னா அந்த கிங்டமே என்ன பண்ண போகுதுன்னா அங்க இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ அப்போ அது குறித்துதான வசனம் தான் இது. அந்த டைம்ல ஒரு பிரகாசமா இருந்தது இல்லைங்களா? சோ அதே போல மோசையோட முகமும் அங்க பிரகாசமா இருந்தது. சோ அடுத்து கடைசியா பாருங்க, மேகத்திலிருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு இல்லைங்களா? சோ அப்ப அந்த சத்தம் என்ன வந்துச்சுன்னு பார்க்கும்போது 2 டைம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த சத்தம் சீஷர்கள் கிட்ட கேட்டிருக்கும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்திருக்கும் போது அன்றவராக இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு சவுண்ட் வந்திருக்கும். சோ அப்ப அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியம், அதாவது நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. சோ அடுத்து இங்க வந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். சோ இங்க பாருங்க, 2 விஷயம் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் வசனம் எதை குறிக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உடன்படிக்கை, அதாவது அந்த உடன் கான்செக்ரேஷனை பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா இங்க அக்செப்ட் பண்றாருன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்றாருன்னா இங்க கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? உம்மில் பிரியமா இருக்கிறேன், அதாவது உன்னுடைய கான்செக்ரேஷனை நானு அக்செப்ட் பண்ணிட்டேன்னு என்ன பண்றாருன்னா இங்க பிதாவாகிய தேவன் இங்க சொல்றது. அதே போல இந்த இடத்துல பாருங்க, இது பேதுருக்காகவே பர்டிகுலரா சொன்ன மாதிரி இருக்கும். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இப்ப யாருக்கிட்ட சொல்றாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பேதுரு என்ன பண்ணலன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, நீங்க மரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அங்க கடிந்து கொண்டாரு இல்லைங்களா? அதை கேட்ட உடனே, இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே பேதுருக்கு புரிஞ்சிருக்கும். சோ இப்போ நம்ம இனிமேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிருப்பாரு? இங்க புரிஞ்சிருப்பாரு. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அந்த ஞானஸ்தான டைம்ல. ஆனா இந்த டைம்ல தேவன் என்ன பண்ணலன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஒரு கமாண்டாவே என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. சோ இது பேதுருக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது, நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பொருந்தும். சோ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செவி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க புரிந்துக்கலாம். இதுதான் நம்ம பாக்குறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பேதுரு ஒரு அவசரப்பட்டு பேசக்கூடியவரா இருந்தார். ஆனா ஒரு டைம் பீரியட், அதாவது இந்த ஒரு விஷன் பார்த்ததுக்கு அப்புறம் பேதுரு எப்படி மாறிட்டாருன்னு பார்க்கும்போது ரொம்பவே கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணக்கூடியவராய். இதெல்லாமே பாத்தீங்கன்னா பேதுருடைய நிருபங்கள்ல அவர் சொல்லக்கூடிய வசனங்கள். அது வரைக்கும் பேதுரு எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த நிருபத்து டைம்ல அவர் எழுதும் போதெல்லாம் எப்படி எழுதியிருக்காருன்னா ரொம்பவே கருத்தாய் ஆராய்ந்துதான் என்ன பண்ணிருப்பாரு, பேசியிருப்பார். அதே போல அதிகமா ஒரு வசனங்கள் எல்லாம் எதை குறித்து இருக்கும் பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தினுடைய
விஷன்ஸ் குறித்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா எழுதப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் போல, அந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதே போல நீங்கள் எல்லோரும் ராஜாக்களும் ஆசாரியரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நம்ம எல்லாமே ஜீவனுள்ள கற்களாய் மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம். எல்லாமே பேதுரு எதை குறித்து அதிகமா பேசியிருப்பாருன்னு பார்க்கும்போது கிங்டம் குறித்து தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாருன்னா பேசியிருப்பார். சோ இதெல்லாமே அவர் எதுல இருந்து கத்துக்கிட்டாருன்னு பார்க்கும்போது இந்த ஒரு தரிசனத்தை அவர் பார்த்துட்டார். சோ அதனால என்ன பண்றாருன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாரு. சோ இப்போ நம்மளோட லைஃப் மரணத்தோட முடிய போறது இல்ல, அதற்கு பிற்பாடு என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் இருக்குன்ற விஷயத்த அங்க பேதுரு எல்லாருக்குமே அங்க ஒரு அட்வைஸா எழுதியிருப்பார். சோ அதுதான் இங்க நமக்கு ஒரு அட்வைஸா கொடுக்கிறாரு பாருங்க. உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன பண்ணிக்கங்க, உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அப்படி செய்தால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இடறி விழுவதில்லை. அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். சோ அடுத்து ஒரு ராஜ்யம் இருக்குதுன்ற விஷயத்த பேதுரு என்ன பண்றாருன்னா அவரோட நிருபத்துல எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது அநேக இடத்துல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கோட் பண்ணிருப்பாரு. சோ அதே போல அந்த விஷனையும் என்ன பண்றாருன்னா அவரோட 2ஆம் நிருபத்துல அவரு சொல்றாரு, நாங்க என்ன பண்ணோம்னா அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம். சோ எப்போ கண்ணார கண்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இந்த கடைசி வசனத்துல சொல்றாரு பாருங்க, நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். சோ அந்த ஒரு தரிசனத்தை இங்க என்ன பண்றாருன்னா பேதுரு இங்க கோட் பண்றாரு. அதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்து இதெல்லாத்தையும் சொன்ன பேதுரு தன்னுடைய மரணத்தை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணிக்க கூடாதுன்னு சொன்னார் இல்லைங்களா. ஆனா இவரோட மரணம் வரும்போது அந்த விஷன் பார்த்த பிற்பாடு, பரிசுத்தாவி கிடைத்த பிற்பாடு அவர் இப்ப எப்படி சொல்றாருன்னு சிஸ்டர் வாசிங்க, கீழே இருக்கிற அந்த திருவிவிலியத்தை மட்டும் வாசிங்க. 2 பேதுரு 1:15. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் இறந்து போன பிறகும் நீங்கள் இவற்றை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், இதற்காக நான் முழு முயற்சி செய்ய போகிறேன். இப்ப பேதுரு பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் மரணத்துக்கு அப்புறம் லைஃப் இல்லைன்னு நினைச்சாரு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் தெரிந்ததுக்கு பிற்பாடு அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒருவேளை நான் மரிச்சு போனா கூட பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, எப்பொழுதுமே கிங்டம் குறித்து என்ன பண்ணுங்க, நீங்க அதிகமா நினைவில் கொள்ள முயற்சி செய்யுங்க. இதற்காக நான் என்ன பண்றேன், நான் நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா அங்க பேதுரு தன்னுடைய மரணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு ஒரு அட்வைஸ் அங்க கொடுக்கறத பாக்குறோம். சோ இப்ப பேதுரு என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்கும்போது பாடுகள் இருக்கு, பாடுகளுக்கு அப்புறம் நமக்கு மரணம் இருக்கு. சோ அந்த மரணம் மட்டும் நமக்கு முடிவு கிடையாது, அதை தொடர்ந்து ஒரு மகிமை நமக்கு இருக்குன்ற விஷயத்த பாத்தீங்கன்னா இங்க பேதுரு புரிஞ்சுக்கிட்டாருன்னு பாக்குறோம். இப்போ இதுதான் பவுலும் என்ன சொல்றாருன்னா, நாம எல்லாரும் என்ன பண்ண போறது இல்ல, அப்படியே மரணித்து போக போறது இல்ல. சிஸ்டர் வாசிச்சிருங்க 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாருங்க, நமக்கும் அந்த மரணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன ஆக போறோம்னு பார்க்கும்போது மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன பண்ண போறோம், மறுரூபப்படுகிறோம். சோ இப்ப மறுரூபப்படுகிறோம்னா என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டிரான்ஸ்பிகரேஷன். சோ இப்ப இதுக்கு கிரீக்ல என்ன மீனிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது மெட்டாமார்பஸ். அந்த மெட்டாமார்பஸ்ன்றது என்ன ஒரு டேர்ம்ஸ் எடுக்கப்பட்டதுன்னா இந்த ஒரு சயின்டிபிக் டேர்ம். அதாவது ஒரு பட்டர்ஃபிளை எப்படி அந்த எக்ல இருந்து அது பட்டர்ஃபிளையா மாறுதோ அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா. சோ அதுதான் அந்த மெட்டாமார்பஸ். சோ இப்ப இதோட நம்ம லைஃபையும் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா இங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ அந்த எக்ன்றது எதை குறிக்கணும்னா நம்ம வாங்கணும் இல்லைங்களா, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தேவன் நமக்கு ஒரு கரு கொடுத்தாரு இல்லைங்களா. சோ அதுதான் அந்த புது சிருஷ்டி என்னும் கரு. சோ அந்த கரு என்ன ஆகுதுன்னா லார்வா ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது. சோ அது லார்வா ஸ்டேஜுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் பியூப்பா ஸ்டேஜ் போகுது. சோ அந்த பியூப்பாக்கு அப்புறம் எங்க போகுதுன்னு பார்க்கும்போது அடல்ட் ஸ்டேஜுக்கு போகுது. சோ இங்க பாருங்க, அந்த கருல இருந்து அது லார்வா ஸ்டேஜுக்கு வரும்போது எங்க இருக்குன்னா இதே இந்த உலகத்துலதான் இருக்கு. சோ அது பாக்குறதுக்கு அழகா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது நமக்கு பார்க்க அது ஒரு அருவருப்பா தெரியுதுங்களா அந்த புழு. சோ அதே போல இன்னைக்கு நம்ம கருவை வாங்கின ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே இன்னைக்கு உலகத்தின் பார்வைக்கு நம்ம எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா ஒரு அருவருப்பா, நம்மள யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்மள எதுலையுமே முன்னிறுத்த மாட்டாங்க. உலகத்தின் காரியங்கள்லயும் சரி அவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அருவருப்பா தான் பார்ப்பாங்க. சோ இப்ப அடுத்து நம்ம அந்த லார்வா ஸ்டேஜுக்கு அப்புறம் பியூப்பா ஸ்டேஜ்ன்றது
ஒரு மரணத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறோம்னா போக போறோம். அதாவது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு மாம்சத்தை நம்ம அழிக்கக்கூடியவர்களாய். சோ அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பியூப்பா ஸ்டேஜ். சோ ஒருவேளை நம்ம மாம்சத்தை நம்ம அழிச்சிட்டோம்னா நம்மளுடைய புது சிருஷ்டின்ற கரு என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்துரும். சோ அது நல்லா வளர்ந்து அது அங்க அடல்ட்டா மாறுது இல்லைங்களா. சோ அதுதான் நம்மளுடைய மரணத்திலிருந்து அந்த மாம்சத்தை நம்ம எப்போ அழிப்போம்னா, என்னைக்கு நம்ம முழுசா மரணிக்கிறோமோ அதோட அந்த மாம்சத்தினோட விஷயம் நமக்குள்ள இருக்காது. சோ அதற்கப்புறம் நம்ம என்ன ஸ்டேஜுக்கு போயிடுவோம்னா அந்த மகிமைன்ற ஸ்டேஜுக்கு போயிடும். சோ அதுதான் அந்த அடல்ட் ஸ்டேஜ். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த ஒரு மகிமையை கம்பேர் பண்ணும்போது இந்த அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்குது இல்லைங்களா. சோ எந்த அளவுக்கு அது அழகா இருக்குதோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா நாமளும் அந்த ஒரு மகிமைக்குள்ள போக போறோம். சோ அதுதான் வந்து அந்த மறுரூபப்படுகிறோம்ன்ற விஷயம் நமக்கு இங்க புரியுது. சோ இதை குறித்துதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் வந்து என்ன சொல்லுவாருன்னா அந்த மகிமை குறித்து சொல்லியிருப்பார். நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். சோ அடுத்து பாருங்க. சோ கடைசியா வந்து பவுல் நமக்கு கொடுக்கிற அட்வைஸும் இதேதான். வாசிக்கலாம். ரோமர் 12:1-2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் நமக்கு இதே ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாரு. சோ நாமளும் இன்னைக்கு என்ன பண்ணப்படணும்னா மறுரூபம் ஆகணும். சோ எப்படி மறுரூபம் ஆகணும் போது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. சோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட கேரக்டர், நம்ம குணலட்சணம் வந்து என்ன பண்ணப்படணும்னா நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். அதாவது புதிதாயிட்டே இருக்கணும். சோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மறுரூபம் ஆகுங்கள். சோ ஒருவேளை நம்மளுடைய மனம் வந்து இன்னைக்கு மறுரூபம் ஆகல அப்படின்னா அது என்னவா முடியும்னு பாத்தீங்கன்னா நாம் கிறிஸ்துவின் சரீரமா வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இங்க மாற முடியாது. சோ நம்ம இது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இன்னைக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு விஷன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ மரணம் ஒரு முடிவு கிடையாது. அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு மகிமையான ஒரு லைஃப் நமக்கு இருக்குது. சோ அந்த லைஃப்பை நம்ம ஈஸியா போயிடுவோமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதுதான் வந்து பார்த்தோம் அந்த மெட்டாமார்பஸ் என்ற அந்த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நாமளே அந்த மாம்சத்தை அழித்தா மாத்திரம்தான் நம்ம அந்த மகிமைக்குள்ள என்ன பண்ண முடியும்னா அங்க போக முடியும் அப்படின்னு பாக்குறோம். சோ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி பேதுரும் சரி நமக்கு என்ன பண்றாங்க ஒரு அட்வைஸ். சோ உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதல் நீங்க வந்து என்ன பண்ணிக்கங்க உறுதியாக்கி கொள்ளுங்கள். சோ இதுல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னாங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கறத நம்ம இங்க பாக்குறோம். சோ இன்னும் 2 மாதங்கள் நினைக்கிறேன். ஐ திங்க் ஏப்ரல் 11க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஒரு பஸ்கால நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்க பங்கு பெற போகிறோம். சோ அந்த நினைவு கூறுதல்ல நம்ம ஆசரிக்கும் போதும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனம் வந்து என்ன பண்ணப்படும்னா மறுரூபப்படணும். சோ இந்த ஒரு விஷயம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ அந்த விஷன் அந்த அழைப்பு அந்த தெரிந்து கொள்ளுதலை நம்ம என்ன பண்ணிக்கணும் உறுதியா பிடிச்சிட்டு அதையே நம்ம தொடர்ந்து செய்வோம்னால் நம்மளும் என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு மகிமைக்குள்ள பிரவேசிப்போம்ன்றதை இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிந்து கொள்ளலாம். சோ இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நேரம் கொஞ்சம் அதிகமா எடுத்துருச்சு. சோ அதனால சகோதர சகோதரர் மன்னித்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.